Hello my dear friends, இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காம இந்தியன் ஸ்பைசி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு சட்டுன்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 வயசுக்கு மேலே இருக்க குட்டி பேபிஸ்க்காக வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டான எக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு நீங்கள் செய்கிறதுனால குட்டீஸ்க்கு பின்னாடி ஓடி போய் நீங்கள் ஊட்டி விடணும்னு தேவையே இல்லை. குட்டீஸே வந்துட்டு இன்னும் வேணும்னு கேட்டு நல்லா சாப்பிட்டுப்பாங்க, நல்லா ஆரோக்கியமாக வளருவாங்க. முக்கியமாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ரொம்ப குறைவான நேரம் தான் தேவைப்படும். முதல்ல வந்து ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நாட்டு சக்கரை 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரை. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் ஓட்ஸ் பவுடர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா வந்துட்டு நீங்கள் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம், தோசை மாவு ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு நேந்திரம் பழம், செவ்வாழை பழம், இந்த மாதிரி நல்ல பழுத்த பழம் வந்துட்டு நல்லா மசிச்சு ஆட் பண்ணிக்கலாம். ஆப்பிளோட பியூரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்துட்டு ட்ரை கிரேப்ஸு, அப்புறம் வந்து டேட்ஸு, பேரிச்சம்பழம், இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு வந்து ஹெல்த்தியான பொருட்கள் நீங்கள் ஆட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். இதில் பார்த்திங்கன்னா லிக்விடாக இருக்குது. அதனால் வந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் ஓட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்டுப்பாங்க. இதில் வந்து ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் குட்டீஸ்க்காக செய்கிறதுனால நான் பேக்கிங் சோடா ஆட் பண்ணலை. இல்லை பார்த்திங்கன்னா பட்டர் இல்லைனா கீ ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சமாக வந்துட்டு அந்த ஸ்வீட்னஸ் இருக்கனால பட்டரும் கீ வந்துட்டு நல்ல டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும். குழந்தைங்களுக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. இதில் பாருங்கள், நல்லா வந்துட்டு பேன்கேக்ஸ் ஊற்றியாச்சு. இதில் வந்து இப்படி நல்லா வந்து ஷேக் பண்ணி பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரும். ஒரு அரை நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஃப்ளிப் பண்ணி போட்டுடுங்க. அதில் வந்து அரை நிமிஷம் குக் ஆனால் போதும். ஒரே நிமிஷத்தில் நமக்கு டேஸ்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடும். குட்டீஸ்க்கு வந்து 1 வயசுக்கு மேலே குட்டீஸ்க்கு வந்து நீங்கள் பிளேட்டில் வச்சு கொடுத்துட்டாலே அவங்களே அழகாக சாப்பிட்டுப்பாங்க. இது கூட வந்துட்டு நான் இன்னும் டேஸ்ட்டாக ஆக்கணுங்கிறதுனால நான் இதில் வந்து ஹனி வந்து மேலே வந்து ஊற்ற போகிறேன். தேன் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கறதுனால அவங்களோட பேசுகிற திறமை வந்து அதிகமாகும். இன்னும் பேசாத குழந்தைங்களுக்கு நிறைய தேன் கொடுங்க, நல்லா சூப்பராக பேசுவாங்க. நம்மளோட டேஸ்டான எக் பேன்கேக்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, பேபிஸ் இருக்க எல்லா வீட்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்தியன் ஸ்பைசி கிச்சனுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.